ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல சமீபத்துல நேஷனல் கிரஸ் ராஷ்மிகா நடிப்புல ரிலீஸ் ஆன தி கேர்ள் ஃப்ரெண்ட் மூவியோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோயினை ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்த, அதனால ஹீரோவுக்கு பயங்கரமா அடி விடுது. இதனால ஹீரோயின் பொறுப்பா பார்த்துக்க, இதனால ஹீரோயின் மேல ஹீரோவுக்கு லவ் வருது. அத ஒரு முத்து மூலமா ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோவும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லவ் ஒரு கட்டத்துல ஹீரோயினை சிறையில அடைச்ச மாதிரி ஃபீல் பண்ண, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த தி கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முழு கதை விளக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக்க போட்டுட்டு ஹைப் கொடுத்தா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். சரி, நேரா வீடியோக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோயின் தேவியை தான் காட்டுறாங்க. தேவிக்கு புத்தகங்கள் படிக்கிறது, கதைகள் எழுதுறதுனா ரொம்ப இஷ்டம். அதனாலதான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்காக ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்றாங்க. தேவிக்கு அம்மா இல்லைங்கிறதுனால அவங்க அப்பா ரொம்ப பண்பா வளர்த்திருக்காரு. காலேஜ்ல தேவிக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அடுத்த நாள் காலேஜ்ல சீனியர்ஸ் ஜூனியர்ஸா ரேக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ விக்ரம் என்ட்ரி கொடுக்குறாரு. சீனியர்ஸ் விக்ரம என்டர்டெயின் பண்ண சொல்ல அவர் சூப்பரா டான்ஸ் பண்றாரு. அங்க இருந்த எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆக, அங்கே இருந்த துர்கான்னு ஒரு பொண்ணு விக்ரம பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி அன்னையில இருந்து அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இந்த பக்கம் தேவி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கா. இப்படி ஒரு வருஷம் போகுது. ஒரு நாள் துர்கா விக்ரம மூவிக்கு கூட்டிட்டு போக சொல்லி கேக்குறா. ஆனா விக்ரம் ஃப்ரெண்ட்ஸோட இருந்ததால போக முடியல. நிஜமா சொல்லணும்னா துர்கா ஒரு வருஷமா விக்ரம லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா விக்ரம் அவ்வளவு ஜஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறாரு. எப்படியாவது விக்ரம தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு துர்கா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் தேவியும் அவளோட ஃப்ரெண்ட் ஹர்ஷிதாவும் வெளியே போயிட்டு காலேஜுக்கு திரும்பும் போது ஹர்ஷிதாவோட ராங் ரூட் டிரைவிங்கால ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. கார்ல இருந்த நபர் வெளியே வந்து தேவியையும் ஹர்ஷிதா கிட்டையும் திட்ட. அந்த சமயத்துல மூவிக்கு போயிட்டு இருந்த விக்ரம் தேவிய பாக்குறாரு. தன்னோட காலேஜ் பொண்ணுன்னு தெரிஞ்சதுமே விக்ரம் உடனே போய் அந்த நபரை அடிச்சு தேவி கிட்ட சாரி சொல்ல வைக்கிறார். சாரி கேட்டதும் தேவி ஹர்ஷிதாவை அழைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. அடுத்த நாள் காலையில விக்ரம் போலீஸ்காரங்க கிட்ட ரொம்ப அடி வாங்கிட்டு ரூமுக்கு வராரு. ஏன்னா அவர் அடிச்சது ஒரு போலீஸ் அதிகாரிய. விஷயம் தெரிஞ்ச தேவி விக்ரம் கிட்ட வந்து அன்பா பேசி ஹெல்ப் பண்றா. அவளோட அன்பை பார்த்து விக்ரம் அவள் மேல காதல்ல விழுந்துடுறாரு. அடுத்த நாள்ல இருந்து தேவியை இம்ப்ரெஸ் பண்ண பலவிதமா ட்ரை பண்றாரு. ஒரு நாள் தேவிக்கு தேவையான ஒரு புத்தகத்தை லைப்ரரியில இருந்து முன்கூட்டி எடுத்து வச்சுக்காரு. தேவி லைப்ரரியில புக் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு விக்ரம் கிட்ட வந்து கேட்க, மறுபடியும் அவங்க 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னையில இருந்து தினமும் அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. ஒரு நாள் தேவி சினிமா பார்க்க விக்ரம் ரூமுக்கு போறா. பயம் இல்லாம மூவிய பார்த்து எமோஷனல் ஆகுறா. மூவி முடிஞ்சதும் விக்ரம் அவளுக்கு ஒரு லிப் கிஸ் கொடுக்குறாரு. தேவியும் எதுவும் சொல்லாம போயிடுறா. அடுத்த நாள் காலையில விக்ரம் தேவிய கிஸ் பண்ண விஷயத்த காலேஜ்ல சொல்லிடுறாரு. எல்லாருமே தேவி கிட்ட வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு விக்ரம் வந்து மறுபடியும் ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் துர்கா விக்ரம் கிட்ட வந்து நீ என்ன லவ் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஏன் தேவிய லவ் பண்றேன்னு கேக்குறா. அதுக்கு விக்ரம் உன்னை பார்த்தா எனக்கு ஃபீலிங்ஸே வரல, நாம பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்போம், ஆனா எனக்கு தேவி மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னு சொல்றாரு. துர்கா இன்னமும் அவரை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அவ கிஸ் கொடுக்க ட்ரை பண்ணியும் விக்ரம் அவளை அங்கிருந்து அனுப்பிடுறாரு. துர்கா அவங்க 2 பேருமே பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுக்கலான்னு வெயிட் பண்றா. அடுத்த நாள்ல இருந்து விக்ரம் தேவிய கூட்டிட்டு பல இடங்களுக்கு போறாரு. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இத பார்த்து துர்கா ரொம்ப ஜெலஸ் ஆகுறா. அவங்க தினமும் சந்திச்சு ரொம்ப முத்தம் கொடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் விக்ரம் தேவிய கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வினய்னு ஒருத்தர் பாக்குறாரு. வினய் வேற யாருமே இல்லைங்க, தேவியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தேவிய காதலிச்சிட்டு இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிடும்னு ப்ரப்போஸ் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள விக்ரம் வந்து தேவிய தனக்கு சொந்தமாக்கிக்கிறார். இதனால வினய் ரொம்பவே வருத்தப்படுறாரு. வினய் தேவிய காதலிக்கிற விஷயம் விக்ரமுக்கும் தெரிய வருது. ஒரு நாள் தேவி வினய் கிட்ட போய் நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா, முன்னாடியே சொல்லிருக்கலாம்னு கேட்க வினய் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் உனக்கு ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்கேன்னு சொல்றாரு. அப்போ விக்ரம் வந்து தேவி மேல கைய போட்டுக்கிட்டு பேச கோவம் வந்த வினய் அங்கிருந்து போயிடுறாரு. வினய் போனதுக்கு அப்புறம் விக்ரம் தேவி கிட்ட பையங்களை பத்தி உனக்கு தெரியாது, நீ வினய் கூட இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. ஆனாலும் தேவி கேட்கல. விக்ரம் எப்படியாவது அவங்க 2 பேரையும் பிரிக்க ட்ரை பண்ணி ஒரு நாள் வினய் கிட்ட போய் தேவி கிட்ட இருந்து தூரமாவே இருக்க சொல்லி ரொம்பவே அடிக்கிறார். உண்மை தெரிஞ்ச தேவி ஓடி வந்து விக்ரம் அடிக்காம தடுத்து வினய்க்கு சாரி சொல்றான். ஆனா ஹர்ட் ஆன விஜய் தேவி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிறார். இதனால தேவி ரொம்பவே வருத்தப்படுறா. தேவி தான் அப்பாவுக்கு கால் பண்ணி பேசும்போது ஹெல்த் சரியில்லைன்னு சொல்லி காலை கட் பண்றா. அப்போ விக்ரம் வந்து வினய அடிச்சதுக்காக அவ கால்களை பிடிச்சி சாரி கேட்கிறார். ஆனாலும் தேவி கோவமா தான் இருக்கா. தேவி தேட்டருக்கு கிளம்ப போறா.
அங்க அவளுக்கு ஸ்டேஜ் ஃபியர் அதிகமா இருக்க துர்காவோட ஆக்டிங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு ஆக்டிங் கத்து கொடுப்பியான்னு கேக்குறா. துர்காவும் ஒத்துக்க அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஒரு நாள் துர்கா தேவிக்கு ஆக்டிங் கத்து கொடுத்துட்டு இருக்கும் போது விக்ரம் பார்த்துட்டு தேவியை அழைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. சில நாட்கள் கழிச்சு தேவி ஸ்டேஜ்ல போய் எல்லாரும் முன்னாடியும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா. அவளோட ஆக்டிங்க பார்த்து விசில் அடிக்கிற பையன்களை பார்த்து விக்ரமுக்கு ரொம்பவே கோபம் வருது. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்ரம் தேவியை கூட்டிட்டு போய் நீ அப்படி டைட் ட்ரெஸ் போட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால நிறைய பாய்ஸ் உன்னோட அழகா பார்த்தாங்க, அது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல, சோ மறுபடியும் நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதேன்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே தேவி வருத்தப்படுறா. அடுத்த நாள் துர்கா தேவியை தனியா கூட்டிட்டு போய் நீ விக்ரம் கூட ஹாப்பியா இருக்கியான்னு கேட்கறா. தேவி நான் ஹாப்பியா தான் இருக்கேன், ஆனா அவன் கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி பிஹேவ் பண்றான். தினம் அவன் ரூமை நான் தான் கிளீன் பண்றான், ஃபுட் நான் தான் ஊட்டி விடுறேன், எல்லாமே நான் தான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றான். அப்ப துர்கா உண்மையை சொல்றான், விக்ரம் உனக்கு கரெக்ட் இல்ல, நீ அவனை அம்மா மாதிரி பாத்துக்கிறதுனாலதான் உன்னை லவ் பண்றான். அவனை நீ கல்யாணம் பண்ணா உன் லைஃப் நாசமாகும்னு சொல்லிட்டு தான் அவனை லவ் பண்ணதையும் ஆனா விக்ரம் தன்னோட கிஸ்ஸை ஏத்துக்காதையே சொல்றான். இதை கேட்டதுமே கோவம் வந்த தேவி விக்ரம் கிட்ட வரா. விக்ரம் தேவிக்காக 2 மணி நேரம் கேண்டீன்ல வெயிட் பண்றதுனால கொஞ்சம் கோபமா இருக்காரு. ஆனாலும் தேவி எதுவுமே சொல்லாம அன்பா அணைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் விக்ரம் தேவிய பைக்ல கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு. தேவி எங்க போறோம்னு கேட்க நான் உன்னை எங்க அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாரு. அப்பாவுக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடுன்னு பயந்த தேவி அப்பாவுக்கு கால் பண்ணி காலேஜ்லயே இருக்கேன்னு போய் சொல்றா. வீட்டுல விக்ரம் அம்மா இருக்காங்க, ஆனா அவங்க யார் கூடயும் பேசல. எங்க அம்மா யார் கூடயும் பெருசா பேச மாட்டாங்க, நீயும் எங்க அம்மாவை போல வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு என்ன நல்லா பாத்துக்கிட்டா போதும்னு விக்ரம் சொல்றாரு. அடுத்த நாள்ல இருந்து தேவி விக்ரம பத்தி ரொம்பவே யோசிக்கிறா. விக்ரம் தனக்கு ஃப்ரீடம் கொடுக்கல சந்தேகப்படுறாரு. அவன் காதல்ல விழுந்தது ஏதோ ஒரு ஜெயில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல இருந்து வேலை செய்ய சொல்றதால அவளோட லைஃப் கூண்டுக்குள்ள இருக்கிற கிணி மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறான். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த நாள் விக்ரம் கிட்ட போய் நம்ம காதலுக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு கேட்கறான். எக்ஸாம்லாம் வருதுன்னு போய் சொல்றா. ஆனாலும் விக்ரம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. தினமும் சினிமாவுக்கு கூட்டிட்டு போய் காதலுங்கிற பேர்ல அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறாரு. தேவி என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறா. ஒரு நாள் விக்ரம் தினமும் தேவி கூட இன்டிமேட் ஆகிக்கிட்டே இருக்க தேவியோட அப்பா காலேஜுக்கு வந்து ரூமை திறக்கிறாரு. அங்க விக்ரம பார்த்ததும் கோபம் வந்து அடிக்கிறாரு. விக்ரம் எங்க 2 பேருக்கு இடையில நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு திட்ட தேவியோட அப்பா பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. பிரின்சிபல் டிசி கொடுக்க மறுத்துட்டு உங்க பொண்ணு சின்ன பொண்ணு இல்ல, அவங்க காதலிச்சுட்டு இருக்காங்க, இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றாரு. கோபத்தோட இருக்க அப்பா வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு தேவியோட கண்ணத்துல அடிச்சுட்டு போறாரு. தேவி காலேஜ்லயே தங்கிடுறா. விக்ரம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தேவி மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண அவர் அட்டன் பண்ணவே மாட்டேங்க. பிரின்சிபல் தேவி கிட்ட வந்து உங்க அப்பா ரொம்பவே பொசிட்டிவ் பர்சன், இப்ப கூட உன்னோட லைஃபை சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் உன்கிட்ட தான் இருக்கு, உன்னோட வாழ்க்கை நீயே மாத்திக்கோன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு விக்ரம் வந்து நான் பண்டிதரை பார்த்தேன், 2 நாள் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. தேவி ஷாக் ஆகி ஏன் இவ்வளவு சடனா கல்யாணம், நான் இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், ஜாப் பண்ணணும்னு சொல்றா. விக்ரம் ஒத்துக்காம இப்போ நீ லிட்ரேச்சர் எடுத்து என்ன சாதிப்பேன்னு சொல்லுன்னு தாழ்வா பேசுறாரு. விக்ரம் அப்படி சொன்னதுமே தேவிக்கு ரொம்ப கோவம் வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணி எப்படி பாத்துப்ப, உனக்கு 9 அரியர்ஸ் இருக்கு, அதே மாதிரி நான் உன்னை காதலிக்கல, நீ என்ன கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏதோ அப்படி நடந்து போயிடுச்சு, உன் கூட இருந்தப்போ நான் எப்பவுமே ஹாப்பியா இல்ல, அதனால என்ன விட்டுடுன்னு சொல்ற. வருத்தப்பட்ட விக்ரம் என்னாச்சு தேவி, என்னை யூஸ் பண்ணி விட்டுறியா, லவ் பண்ண மாதிரி நடிச்சியான்னு ரொம்ப அலறாரு. ரூமுக்குள்ள போய் எல்லா பொருளையும் உடைக்கிறார். விக்ரம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொண்ணுங்க எல்லாருமே யூஸ் பண்ணி விட்டுருவாங்க, உனக்கு தேவை இல்லைன்னா என்ன, கோடி ரூபாய் கொடுத்தா நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்கன்னு சொல்றாங்க. விக்ரமும் அதை நிஜம்னு நினைச்சு அவன் மேல இருந்த காதல ஓரங்கட்டிட்டு கோவத்தை வளர்த்துக்கிறாரு. அடுத்த நாள் விக்ரம் ஃப்ரெண்ட்ஸும் தேவி பின்னாடியே வராங்க. பயந்த தேவி தப்பிச்சு ஓட நினைக்க விக்ரம் அவ கிட்ட வந்து பிளாக்மெயில் பண்றாரு. நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணாலும் உன் கல்யாணத்துல நம்ம 2 பேரோட போட்டோஸ் வச்சு விடுவேன், உன்னை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லுவேன்னு மிரட்டுறாரு. தேவி ரொம்பவே காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாஸ்டலுக்கு போக பயந்து பிரின்சிபலை கூட்டிட்டு போறா. ஹாஸ்டலுக்குள்ள போனது எல்லாரும் தேவி வித்தியாசமா பாக்குறாங்க. டோர் கிட்ட பார்த்தா அங்க அவளோட பொம்மை போட்டு அவளை பத்தி ரொம்ப பேடா எழுதியிருப்பாங்க. அதாவது ஒரு நைட்டுக்கு இன்டிமேட் ஆகுறதுக்கு தேவி 10,000 ரூபாய் வாங்குறான்னு எழுதியிருப்பாங்க. இதை பார்த்ததும் தேவி ரூமுக்குள்ள போய் ரொம்பவே அழறா. கொஞ்ச நேரம் கழிச்சு துர்கா வந்து தேவியோட பொம்மையை கிளைம் பண்ணி அவளை சேஃபா பாத்துக்கிறா. தேவி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி மன்னிப்பு கேட்க அவர் ரொம்பவே திட்டுறாரு. கோபத்தின் உச்சியில் இருந்த தேவி சத்தமா கத்தி தன்னோட போனை உடைக்கிறா. இத்தனை நாளா பட்ட பெயின் மொத்தமும் வெளியே வருது. அதுக்கப்புறம் ஃபேர்வெல் பார்ட்டிக்கு போய் எல்லாரும் முன்னாடியும் தன்னை பத்தி தானே சொல்லிக்கிறா. அதாவது தான் விக்ரம எத்தனை தடவை கிஸ் பண்ணா எத்தனை தடவை படுத்தானோ மொத்தத்தையும் சொல்லிடுறா. விக்ரம் மிரட்டினதுனால வருத்தப்படுறதை விட தன்னை எல்லார்கிட்டையும் சொல்றது நல்லதுன்னு நினைச்சிருக்கா.
அதே மாதிரி ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணி அவன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு ஹாப்பியா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறான். இதை கேட்டதுமே விக்ரம் ஷாக் ஆகுறாரு. தேவி ஒரு கிட்டாரை எடுத்துட்டு வந்து விக்ரம் அடிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அவன் மேல கொஞ்சமாவது அன்பு இருக்கிறதுனால அடிக்க முடியல. விக்ரம் ஹேட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். இத பார்த்து இருந்த துர்கா ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் ஆகுறான். கட் பண்ணா 2 வருஷம் கழிச்சு தேவி ஒரு ஃபேமஸ் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செய்யறான். அதே மாதிரி ஒரு நல்ல கார் வாங்கி அவங்க அப்பாவை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அவளே ஓனா ஒரு புக்கை எழுதுறான். அப்படியே ஒரு பாசிட்டிவ் எட்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறான். இப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.